ஐயோ எம்மா, என்ன பசி என்ன பசி, ஒரே பசி. இந்த உலகத்துல எது வேணா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நாம இருந்துடலாம், ஆனா இந்த பசி இருந்தா மட்டும் இருக்கே முடியாது. பொல்லாத பசியா இருக்குது. இன்னைக்கு நம்ம கடை போடாத கண்ணு கெட்டின தூரம் வர ஒரு கடை கூட காணோம். சரி, இந்த பேக்கரியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டு பசி அதுல வந்து அந்த பேக்கரியில ஒரு ஆளை கூட காணாமே. கடைக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? வெளியே வாங்க, வயிறு பசி புடுங்க புடுங்கன்னு புடுங்குது. வெளியே நாங்க, உள்ள நீங்க, உள்ள நீங்க, வெளியே நீங்க, அதான் யாருங்க? வெளியே வாங்க. என்னம்மா, என்ன வேணும்? ஏன் இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு கிடக்க? ஐயோ, ஏதோ ஒரு ஜூல இருந்து கருப்பு காண்டாமிருகம் தப்பிச்சு வந்துருச்சு போலயே. ஏமா, நான் காண்டாமிருகம் இல்ல கிண்டாமிருகம் இல்ல, கடையில வந்து நின்னுக்குன்னு வெறுப்பேத்திரியா? என்ன வேணும்னு சொல்லுமா. ஐயோ தம்பி, உன்னை பார்த்தாலே இந்த கடையில கொள்ளடிக்கிற மாதிரி இருக்குது. திருட்டு பயிலடா நீ, திருட்டு பயிலா? என்னது, நான் திருட்டு போயிலா? இதுக்கப்புறம் நீ இந்த கடை பக்கமே வரமாட்ட பாத்துக்க. பண்ணை கொண்டு தெருத்தி அடிக்கிறதுக்குள்ள மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிவிடு. ஆஹா, இவங்கிட்ட நம்ம வம்புக்கு வாயை கட்டி இழுத்தனா வயிற்றுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இவங்கிட்ட படிஞ்சு கிடிஞ்சு பேசினதான் நம்ம வாங்குற பொருள் கூட கொஞ்சம் கம்மியா கொடுப்பான். தம்பி தம்பி, கோவப்படாத. உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குல்ல, நல்ல கருப்புல செஞ்ச கமலஹாசன் மாதிரி இருக்கிற. அப்படியே சொல்றீங்க? என்ன அப்படித்தான் நிறைய பேர் ஊருக்குள்ள சொல்லிட்டு கிடப்பாங்க. போதுப்பா, ரொம்ப ஆடாத, கீழே நட்டுக்க போற. மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, எனக்கு ஒரே பசி, அதனால எனக்கு சாப்பிட்டா நல்லா வயிறு ஃபுல்லா ஆகுற மாதிரி எதனா தின்பண்டம் இருந்தா கொடுப்பா. ஃபுல்லா ஒண்ணுன்னா ஒரு பெரிய கேக் 5 கிலோல இருக்குது, அதையே வேணா தின்னுட்டு போங்க. என்னது 5 கிலோ கேக்கா? அது கிட்டலாம் நம்ம நெருங்கவே முடியாது. நம்ம வச்சுக்கிற காசுக்கு பண்ணோ பிரெட்டோ தான் வாங்க முடியும். டே முண்டக்கண்ணா, அவ்வளவு பெருசாலாம் நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? சின்னதா எதனா ஒரு கேக் இருந்தா, அதுவும் விலை கம்மியா இருந்தா சொல்லு. ஏக்கோ, இருக்கு. உங்களை மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு கேக் ரெடி பண்ணியே வச்சிருக்கோம், அதை வாங்கிட்டு போங்க. கம்மி பிரைஸ் தான், குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம். அப்படியா? அப்படின்னா அந்த கேக்கு எனக்கு கூட நல்ல பெரிய கேக்கா இருக்கும்ல? ஆமாக்கா, வாங்கி சாப்பிடுங்க. அதோ பாருங்க, ரோஸ் கலர் கேக்கு, அந்த கேக்கு தான் நான் சொன்ன கேக்கு. எங்க இருக்கு? எங்க 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 கண்டுபிடிச்சிட்டேன். டன்டடை. டேய் முண்டக்கண்ணா, நீ சொன்ன கேக்கு இந்த கேக்கு தானே? கரெக்டா சொல்லிட்டீங்களே, இதே கேக்கு தான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. இவ்ளோ பெரிய கேக்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். வாசனையே ஒண்ணும் சரியில்லையே, என்னமோ எலி செத்து போன நாத்தெல்லாம் அடிக்குது. என்னக்கா, பில் போட்டுருவோமா? வாங்கிட்டீங்களா? டே தம்பி, நீ 100 ரூபாய்க்கு கொடுக்குறனா இதுல ஏதோ விஷயம் கிடக்கு. இந்த கேக்கு வேணும், சரி கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? பெரிய கேக்கு வாங்குறதோட நீங்க இந்த கேக்கையே வாங்கிக்கலாம்னு தான் இதை கொடுத்தேன். எப்படியும் நீங்க 1 கிலோ கேக்கு எங்க போய் வாங்கினாலும் 500 ரூபாய்க்கு தருவாங்க. அதுவே நான் உங்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் பண்ணி 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஆமா, 100 ரூபாய்க்கு கொடுத்தேன். 100 ரூபாய்க்கு இது என்ன? இந்த கேக்ல பூரா எலிச்சத்த நாத்த அடிக்குது. டே முட்டக்கண்ணா, உண்மையை சொல்லுடா, இந்த கேக்கு எப்ப செஞ்சது? ஒருவேளை உன் கடையில ஓடலன்னு என்ன மேல ஆளு வந்த உடனே கம்மியான விலைக்கு தளறியோ? ஆஹா, என்ன இந்த அக்கா எல்லாத்தையும் பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கல்ல, எப்படியாவது சமாளிப்போம். மேடம், இந்த மாதிரி கெட்டு போன பொருளெல்லாம் எங்க கடையில வச்சு விற்க மாட்டோம். நாங்க நல்ல பொருளா வித்துதான் எங்களுக்கு பழக்கம். எங்களோட கடையில நாணயம், புண்ணியம், சுகாதாரம்னு எல்லாமே அடக்கி வச்சிருக்கோம். என்ன நாணயம் புண்ணியமா? இவன் பேசுறதுக்கும் இந்த கேக்குக்கும் சம்மந்தமே கிடையாதே. இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. எப்படியும் இந்த கேக்கு 1-2 மாசம் ஆயிருக்குன்னு நினைக்கிற, செஞ்சு ஓடாதனால நம்ம தலையில கட்டி தள்ளி விடுறான். ஆஹா, இவன் வாயாலே உண்மையை வர வைக்கணும். இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு கேக் வேணா எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லையா நீங்க வச்சுட்டு போயிடுங்க. எங்க கடமையில தேவையில்லாத புகார் எல்லாம் வைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. என்ன, நான் கிளம்பணுமா? மோவனே, நீ இப்ப உண்மையை சொல்லல, போலீஸ வர வச்சு உன் கடையை சோதனை பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உன் கடையை சீல் வச்சு அனுப்பிடுவான். என்ன பண்ணட்டுமா, இல்ல நீயே உண்மையை சொல்றியா? ஏக்கா, அது மாரி பண்ணாதுக்கா, அது மாரி பண்ணாதுக்கா. நான் எந்த தப்பு பண்ணலக்கா, நான் எந்த தப்பு பண்ணல. எந்த தப்பு பண்ணலினா உண்மையை சொல்லுது. கேக்கு எப்ப செஞ்சது சொல்றியா, இல்ல நான் போலீஸ் கிட்ட போட்டுமா? ஏக்கோ, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இந்த கேக்கு உண்மையாவே 1 மாசத்துக்கு முன்னாடி தான் செஞ்சது. ஓஹோ, இந்த மாதிரி கெட்டு போன பொருளை வச்சுதான் வியாபாரம் பண்ணின்னு இருக்கீங்களா? இல்ல, இந்த கடைக்கு சீல் வைக்கிறது தான். ஏக்கோ, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன்க்கா என்ன போட்டு மிரட்டுறீங்க? உண்மையை இங்க சொன்னா பத்தாது, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. என்னைய மாதிரி எவ்வளவு பேருக்கு நீ கொடுத்து ஏமாத்தி இருப்ப. ஒன்னால எவ்வளவு பேர் உடம்புக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ வா, நட வா. ஐயோ அக்கா, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். இந்த கடையில இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க காசு தரத்தாலும் ஒன்னும் தரத்துல, தயவு செஞ்சு எடுத்துக்கணும் போங்க இந்த இடத்த விட்டு. என்ன, வெள்ளைய கட்டி இந்த சின்ன பொண்ணே வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? இந்த சின்ன பொண்ணு கிட்ட அந்த சீனே கிடையாது. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுலயும் நான் ஒவ்வொன்னும் எடுத்துக்கிட்டு தான் போவேன். இங்க ஏதாச்சும் நீ பேச்சு மூச்சு விட்ட மோவனை, நீ போலீஸ் கிட்ட தான் போய் கம்பி எண்ணணும். அது மட்டும் இல்ல, உன் கடைக்கு சீலே சீல் தான். அடக்கடவுளே, இதுக்கு நான் போலீஸ் கிட்டே பதில் சொல்லியிருப்பேன்.
கோழில இருந்து முட்டை வருமா இல்ல இல்ல முட்டையில இருந்து கோழி வருமா பாக்க தான் நாக்கு ஊறுது பக்கத்துல வந்து பார்த்தா தின்ன தோணுது முட்டை மூட்டையா முட்டை இருக்கு ஆட்டையத்தான் போட்டுக்கிட்ட முட்டை இருக்கு அப்படியே எல்லாத்தையும் தின்னு தீக்கவா இல்லைன்னா எல்லாத்தையும் வித்து போடவா பிரெட் ஆம்புலேட்டு விக்கிற ஓடி வாங்க 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 ஓடியாங்க ஓடியாங்க வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணா சாப்பிடலாம் எப்படி வேணா சாப்பிடலாம் ஓடியாங்க ஓடியாங்க வந்து வாங்கிட்டு போங்க என்ன சின்ன பண்ணக்கா என்ன வித்துட்டு கிடக்குறீங்க எல்லாரும் ஓடியா ஓடியா வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க அடடே சத்தியா ஓடியா ஓடியா சத்தியா இங்க பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட் ஆம்லெட் செஞ்சு வித்துட்டு கிடக்க வந்து வாங்கி சாப்பிடுங்க பாக்க நல்லாதான் இருக்குது ஆனா வாங்குறதுக்கு தான் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே உன்கிட்ட பைசா இல்லைன்னா என்ன போ உன் அம்மா போய் கூட்டிட்டு வா உங்க அம்மா நிறைய வாங்கி தருவாங்க ஆமாண்டி சத்தியா எனக்கு ரொம்ப பசிக்குது அது மட்டும் இல்ல எனக்கு பிரெட் ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுட்டி ஏ லூசு என்கிட்ட ஏவிடி காசு என்கிட்ட தான் ஒரு ரூபா கூட இல்லையே சத்தியா எனக்கு வேணும் டீ எனக்கு வாங்கி கொடு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு வேணும் ஆஹா சூடு பிடிக்குது ஏ சோனி கம்முனு இருட்டி அம்மா வந்தா தொடப்பக்கட்டை எடுத்து துருத்தி அடிப்பா சொல்லிட்டேன் நானு இதெல்லாம் வாங்க நம்ம கிட்ட காசு கிடையாது வா வீட்டுக்கு போவோம் நான் வர மாட்டேன் எனக்கு வேணும் சத்தியா அவதான் வேணும்னு அழுவுறாள்ல அவளுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனா என்ன ஆண்டி நாங்க ஸ்கூல் போறதுனால எங்க கிட்ட ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க என்ன வேணுமோ வீட்லயே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த டைம்ல இப்படி ஒட்டார முடிச்சா நான் எப்படி வாங்கி கொடுக்கறது சரி சத்யா நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க அம்மா வீட்ல தானே இருப்பாங்க ஓடி போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா நம்ம கடையில பிரெட் ஆம்லெட்லாம் அதிகமான விலைக்கெல்லாம் கொடுக்கல ஒரு பிரெட் ஆம்லெட் வெறும் 10 ரூபாய்க்கு தான் தரேன் நீங்க எத்தனை வேணா வாங்கி சாப்பிடலாம் சோனி மரியாதையா வீட்டுக்கு வந்துரு இல்லன்னா அம்மாவை வர வச்சேனா அவ தொலைப்பக்கட்டை எடுத்து அடி நடிப்பாங்க சொல்லிட்டேன் நான் வரவே மாட்டேன் எனக்கு வாங்கி கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டே நான் நகருவேன் சத்யா அவ தான் சொல்றாள்ல நீ போ உங்க அம்மா போய் கூப்பிட்டுட்டு வா அவ வரமாட்டா அவ சாப்பிட்டுட்டு தான் வருவா சின்ன பொண்ணு இல்ல அவ பாவம் இல்ல போய் கூட்டிட்டு வா போ பைத்தியக்காரி நீ எல்லாம் பட்டா தாண்டி திருண்டுவ என்ன சொன்னி எதுக்கு இப்ப அழுது கூப்பாடு போட்டுட்டு கிடக்க நீ வீட்டுலதான் அவ்வளவு அட்டகாசா பண்றீங்கன்னு பார்த்தா வரப்போற கடையில கூட உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஏமா நான் ஒண்ணும் பண்ணலமா இந்த சோனி தான் இந்த கடையில இன்னைக்கு ஒட்டார முடிச்சு அழுதுட்டே கிடக்கா என்ன சோனி விளக்க மாறி எடுத்தனா மாறிடுவேன் மரியாதையா வீட்டுக்கு வா ஐயோ இது என்ன புஷ்பாக்கா கதையை கெடுத்துருவாங்க போலயே இவங்க 2 பேரையும் வச்சுதான் எப்படியாவது வாங்க வைக்கலான்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி கூப்பிட்டு கிடக்காங்க போமா நீ எப்பவுமே இப்படிதான் எதனா ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்டா வாங்கியே கொடுக்க மாட்டேன் நான் வரவே மாட்டப்போ அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாருனா நான் இந்த இடத்த விட்டு வரேன் ஏண்டி லூசாடி நீ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிக்கணும் அந்த மனுஷன் 1 ரூபா கூட ஏத்தாந்து குடுக்கறது இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வச்சுட்டு கிடக்க நீங்க என்னடனா கடையெல்லாம் பார்த்து முறைச்சுக்க நினைக்குன்னு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு சுத்திட்டு கிடக்கீங்க இல்ல நான் வரமாட்டேன் எனக்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன் புஷ்பாக்கா என்ன புஷ்பாக்கா பசங்க தான் ஆசைப்பட்டு கேக்குதுங்கல்ல ஒண்ணு வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடு போகுது எவ்வளவோ செலவு பண்ற ஆளுக்கு ஒண்ணு தானக்கா வாங்கி கொடுங்க ஆமாண்டி சின்ன பொண்ணு நீ என்ன சொல்லுவ நீ விக்கிறல்ல நீ இப்படித்தான் சொல்லுவ இதே மாதிரி ஒவ்வொரு கடையில எல்லாம் போய் இதே மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்க நினைக்குனா நான் என்ன பண்ண சொல்லு ஏக்கோ பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேக்குதுக்கா வாங்கி கொடுங்க நான் அதிகமாவா காசு போட்டு வித்துட்டு கிடக்கேன் வெறும் 10 ரூபாய் தாங்க ஆளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா 20 ரூபாயில முடிஞ்சு போகுது ஏமா 10 ரூபாய் தானம்மா 10 ரூபா தானே ஒன்னாவது வாங்கி கொடுமா நாங்க 2 பேரும் பாதியாவது எடுத்துக்கிறோம் எதையோ பண்ணுங்க சொன்னா கேக்குறீங்களா ஏண்டி குடுட்டி ஆளுக்கு ஒரு பிளேட்டு ஆளுக்கு ஒண்ணு வச்சு குடு இதோ உடனே தந்து போடுற 2 பேருக்கு என்ன நீங்க 3 பேருக்கும் தரேன் ஆளுக்கு ஒண்ணு வச்சு சாப்பிடுங்க ஆஹா பாக்க உடனே நாக்கெல்லாம் ஊறுதே சூப்பரா இருக்கும் போல வாங்கி சாப்பிடுங்கடி வாங்கி சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க போவோம் சத்யா சூப்பரா இருக்குடி வாசமே சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆமாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏக்கோ புஷ்பாக்கோ இந்தாங்க உங்களுக்கு ஒரு பிளேட்டு வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அவளுங்க 2 பேருக்கும் கூட்டு என்ன புஷ்பாக்கா நீங்களும் ஒண்ணு சாப்பிடுங்க அட 10 ரூபாயில என்ன வந்துரு போகுது சொல்லுங்க சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு உண்மையாவே பிரெட் தோசை சூப்பரா இருக்கு எம்மா அது பிரெட் தோசை இல்ல பிரெட் ஆம்லெட் ஏதோ ஒண்ணுடி ஆனா நல்லா இருந்துச்சுல்ல அது ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பேரும் ஊரும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோல யாரெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட பேரே நாங்க சொல்லி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல நம்மளுடைய சேனல்ல சின்ன பொண்ணு சாரீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல சின்ன பொண்ணு நாத்து மாமியாருன்னு எல்லாருமே போடுற சாரீஸ்லாம் அழகா இருக்குதுன்னு கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கும் அதே மாதிரி சாரீஸ் வேணும்னா மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க டைரக்டா எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னா மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்